ஃபர்ஸ்ட் நேர் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நேர் ரொம்ப சூப்பராக பேசினாங்க. அவங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அடுத்து விநாயகர் ஸ்பெஷல் எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க அவங்கள்ட்ட கேட்போம். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். மணிவண்ணன் பேர். மணிவண்ணன். பெரம்பலூர்லேருந்து வந்துடும். பெரம்பலூர்லேருந்து வந்துருக்கீங்க. அப்படியே வரிசை எல்லாமே உங்கள் பேர் சொல்லிங்க. அஜித். அஜித். உங்கள் பேர்? அம்பிகா. அம்பிகா. துர்காதேவி. நீங்கள்? மோகனா. மோகனா. மீனா. மீனா. நீங்கள்? சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி. இந்த கிளாஸுக்கே வருங்க தான் சார் பார்த்துங்க. உங்கள் பேர் சுந்தரமூர்த்தி. சரி, ஓகே சார். எந்த காலேஜில் வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி காலேஜ் குறும்பலூர்லேருந்து வந்திருக்கோம். குறும்பலூர்லேருந்து வந்திருக்கீங்க. துறை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க். நாங்களாம் வந்து சமூக பணித்துறை மாணவர்களை வந்து அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சமூக பணித்துறை மாணவர்களை பார்க்க போகிறோம். அவங்க எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்கன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, சொல்லுங்கள் சார். விநாயகர் சதுர்த்தின்னு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? விநாயகர் சதுர்த்தினா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நினைக்கிறது வந்து கொல்கட்டை தான். அந்த கொல்கட்டில் ஸ்பெஷலாக பார்த்தோன்னா இனிப்பு செய்யதை வந்து, அதாவது எள் பூர்ண கொல்கட்டை, தேங்காய் பூர்ண கொல்கட்டை. இந்த கொல்கட்டை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து விநாயகருக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவுப் பொருள், பலகாரம். அல்லது அவல் பொரி கொல்கட்டை அப்படி சொல்லி பாட்டே வந்து பாடியிருக்காங்க முன்னோர்கள். தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, குறிப்பாக இந்தியர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ வந்து உலகம் முழுவதும் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து பெரும் திரளாக வந்து கொண்டாடப்படுறாங்க. இதில் குறிப்பாக என்னென்னா, விநாயகர்கள் வந்து கோயிலை விட்டு அப்போ தான் புறப்பாடு பண்ணி அதை நம்ம ஊர்வலமாக அழைச்சிட்டு போயிட்டு அங்கே எங்கே நதி இருக்குதோ, எங்கே ஆறு இருக்குதோ, எங்கே கடல் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து கலந்து விநாயகரையும் குளிப்பாட்டி விநாயகரோடு சேர்ந்து இவர்களும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது கடவுளும் மனிதனும் ஒரே இடத்தில் சங்கமம் ஆகுதுன்னா அது எந்த விழான்னு கேட்டிங்கன்னா அது வந்து விநாயகர் சதுர்த்தி விழா தான். மற்ற விழாவை விட விநாயகர் சதுர்த்திக்கு அதிக புகழ் இருக்குது, எல்லாரும் கொண்டாடக்கூடிய விழா. ஓகே சார், ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க விநாயகர் சதுர்த்தியை பற்றி. சரி, எல்லாருமே கொல்கட்டை சாப்பிட்டாச்சா? எல்லாருமே கொல்கட்டை சாப்பிட்டாச்சு. சரி, ஓகே. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் எல்லாமே பெரம்பலூர் தான். ஆனால் வேரியஸ் பிளேஸ்லேருந்து இருக்கோம். அதாவது இவங்க ஒருத்தனை அரியலூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், அந்தாண்ட திருச்சி மாவட்டம், அந்தாண்ட பாளையம், துறையூர், இப்படி பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கோம். ஆனால் இந்த இடத்துல வந்து தஞ்சாவூருங்கிற ஒரு மாநகராட்சியில் வந்து பூங்காவில் வந்து சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் இந்த மகிழ்ச்சி காரணமே இந்த விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் கொண்டாடிட்டோங்கிற ஒரு மகிழ்ச்சி தான். ஓகே, ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலேருந்து வந்து. சார், இப்போ வந்து உங்கள் கேங்காக ஒரு சூப்பரான சாங் போட போகிறோம். எந்த சாங் போடலாம் நீங்களே சொல்லுங்கள். ரஜினி பாட்டே வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஓகே, பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலேருந்து வந்து ரொம்ப சூப்பராக பேசினாங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல், விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறாங்கன்னு அவங்க சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த நேயருக்காக ஒரு சூப்பரான சாங் ஒன்று வந்துட்டு இருக்கு, பார்ப்போம்.